வீக் ஃபுல்லாக நேரமாக எழுந்திரிச்சு பசங்களுக்கு லஞ்ச் ரெடி பண்ணி அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்புறதுலேயே நம்ம ரொம்ப பிஸி ஆகிடுறோம். அதனால் இந்த வீக் சண்டே வந்து கொஞ்சம் சிம்பிளாகவே லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. தக்காளி ரசமும் முட்டை பொரியலும் பண்ணியிருந்தேன். தக்காளி ரசத்துக்கு 4 தக்காளியை கட் பண்ணி தண்ணியில் நல்லா வேக வச்சுட்டு அதுலேயே கொஞ்சமாக புளியை ஆட் பண்ணி அது கொஞ்சம் நல்லா ஊறினதும் அதை நான் கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். சைட் பை சைடு நான் முட்டை பொரியலுக்கும் ரெடி பண்ணிவிட்டு அதை செஞ்சு தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து தக்காளி ரசத்துக்கு தாளிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா கடாயை வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு வெந்தயம் தட்டி வச்ச மிளகு ஜீரகத்தூள் அப்புறம் பூண்டி அதோட ஆட் பண்ணிட்டு 2 வரமிளகாயும் கிள்ளி போட்டுட்டு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணி அதோட ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா மஞ்சத்தூள் உப்பு சேர்த்திட்டு கட் பண்ணி வச்ச கருவேப்பிலை கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டு ஒரு கொதி வந்தவனே இறக்கிட்டோம்னா டேஸ்டியான தக்காளி ரசம் ரெடி. பாப்பா வந்து ஃபிஷ் கேட்டதுனால கடையில இருந்து ஃபிஷ்ஷும் வாங்கிட்டு வந்துருந்தோம். சில்லி மீனும் நெய் மீனும் தான் வாங்கிட்டு வந்திருந்தாரு. நெய் மீன் வந்து இங்க கோயம்புத்தூர்ல ஃபேமஸ். யாராவது இந்த நெய் மீன் சாப்பிட்டுருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நிவாஷினி விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.